ஹாய் கைஸ், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன எப்பயும் போல் மாவு தான். மாவு வந்து இன்றைக்கி வீட்டில் ஆட்டின மாவு. வீட்டில் மாவு ஆட்டி வச்சுருந்தோம். அதனால் அந்த மாவை எடுத்து தோசைக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஆல்ரெடி மத்தியானம் வந்து சேனக்கிழங்கு வேறு பொரிச்சு வச்சுருந்தோமா, அந்த சேனக்கிழங்கு வேறு கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். மாவை தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு நல்லா தோசைக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டு தோசைக்கல் அடுப்பில் போட்டுட்டு தோசைக்கல் காயமே தோசையை நல்லா வட்டை தோசையாக நல்லா ஹோட்டலில் ஊற்றுற மாதிரி நல்லா ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. சேனக்கிழங்கு கொஞ்சம் இருந்ததை எடுத்து வச்சாச்சு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்ததை எடுத்து வச்சாச்சு. சட்னி என்ன சட்னினா கார சட்னியாக தான் அரைச்சிக்கிட்டோம். இன்றைக்கி மத்தியானம் வச்சுருந்த சாம்பார் அப்படியே இருந்துச்சு, அந்த சாம்பாரோடு போட்டாச்சு. சாம்பார் மிளகா சட்னி ஊற்றிக்கிறதுக்கு சாம்பார் மிளகா சட்னி தான் இருந்துச்சு, அதோட போட்டாச்சு. அதோட உருளைக்கிழங்கு வேறு இருந்துச்சாச்சு. மசாலா தோசை மணிக்கு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மசிச்சு வேறு வச்சுருந்தோம். மசாலா தோசை ஆளுக்கு ஒன்று வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட் டின்னர் வந்து தோசை தான். தோசை, சாம்பார், கார சட்னி, சேனக்கிழங்கு மத்தியானம் வச்சுருந்த சேனக்கிழங்கு, அது மட்டும் இல்லாமல் கார சட்னி சொல்லிட்டேன்னா முட்டை தோசை, மசாலா தோசை, இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிக்கு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you guys.